என்னாச்சு? இத்தனை வாட்டி கால் பண்றீங்க? அக்கா சீக்கிரம் வாங்க, தொண்டைமானுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. என்னடி சொல்ற? எப்ப நடந்துச்சு? இப்போதான், சீக்கிரம் வாங்க. ஐயோ, சரி உடனே கிளம்பி வரேன். ஹாப்பி பர்த்டே. ஆமா, யார் இந்த கேக் வாங்குனது? இட்ஸ் மீ, நான் தான். நான் க்ரீம் கேக் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். நீங்க ஏன் க்ரீம் கேக் சாப்பிட மாட்டீங்க? தெரிஞ்சே ஆகணுமா? இந்தியாவில் இருக்க முக்காவாசி பேக்கரியில கேக் கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்களாம். அதனால கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கான். அதான் நான் க்ரீம் கேக் சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது தானே? ஆமாக்கா, ஒரு நாள் சாப்பிடலாமே. இனிப்புல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே எப்படிடா சாப்பிட்றது? நான் சாப்பிட்றது இல்லப்பா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப கருத்து சொல்றாங்களே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Anjali. Happy birthday to you. Hey. Happy birthday. Happy birthday. Thank you. ஒரு நிமிஷத்தை பிடிங்கக்கா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. இன்னைக்கு நீங்க காலிஃப்ளவர் சில்லியை வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அசத்தணும், வியூஸ் அள்ளணும், அரிசுவை சமையல் பிச்சுக்கணும். இந்தாங்க. சாரிடா தொண்டைமான். இனிமே நம்ம சமையல் வீடியோ பண்ண போறது இல்ல. என்ன சொல்ற? ஆமா, புது ஐடியாவோட வந்திருக்கேன். உட்காந்து பேசலாம். சில்லி போச்சு. ஆமாம், இப்போ கல்யாண சுந்தரன் ஆஃபீஸில் இருப்பாரா? இருப்பார். அவர் தான் உனக்கு ரெகுலராக வெட்டிங் யார் தருவார். அவரை ஏன்டா டென்ஷன் ஏற்றுற? அன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, அதுதான் போனேன். அங்கே யார் தெரியும் உனக்கு நீ உதவி பண்ண போன? உதவி பண்ண யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பாடுறா, டைரக்டருக்கே பஞ்சா. நோட் பண்ணிக்கிறேன். சரி, இவ்வளோ நாளாக ஏன் போய் பார்க்கல வர? அன்றைக்கி ஃபோன்லேயே பயங்கரமாக திட்டாரு. நேரில் போக மனசு இல்லை. நேரில் போய் தாண்டா ஆகணும். இஎம்ஐ பே பண்ணல மாசானா. அதுக்கு தாண்டா இப்போ அவரை பார்க்க போகிறேன். நீ பண்ண வேலைக்கு டவுசரோட அழுவா இருப்பார். சரி, அவர் கோவமாக பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடு. அடைச்சி, நீ எப்படா மாறின? அடே, படத்தில் டைலாக்காக யூஸ் பண்ணலான்னு கேட்டேன்டா. கொஞ்சம் விட்டால் 7 குரூப்பில் சேர்த்து ப்ரூவ் பண்ணியே. சரி, யோசிச்சு சொல்லு. அந்த சில்லற வேலையெல்லாம் நான் பண்ணுறதில்ல. டேய், நீ பேசுகிறத பார்த்தா சூசைட் பண்ணி போன மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு. கேமரா வாங்க தானே போய் சொன்னேன். அப்புறம் எப்படா இவ்வளோ பஞ்ச் அடிக்கிற? நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு தெரியாதா நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு? அதுக்குள்ளே நம்ம ஏன் அவசரப்படணும்? இருடா, நோட் பண்ணிக்கிறேன். ஃபிலாசபிலாம் பேசுகிறேன். சரிடா, நான் கிளம்புறேன். கேமரா வீட்டில் வச்சிரு, சாயங்காலம் வாங்கிக்கிறேன். எப்படி தற்கொலை பண்ண போனோம் தத்துவமாக பேசுகிறான்? ஹவு பாசிபிள்? என்னவா இருக்கும்? இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. நம்ம சில திடீர் முடிவுகள் எடுத்து தான் ஆகணும். அதுக்குன்னு நீ யார்கிட்டயும் கேட்கறது இல்லையா? புது ஐடியா வந்திருக்குன்னு சொன்ன, அவ்வளோதான். இனி சமையல் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ ஏற்கனவே முடிவு எடுத்துட்டன்னு தான் அர்த்தம். சரி விடு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விடுங்கிற. இப்ப எதுக்கு சீரியஸ் ஆகணும்? திடீர்னு வந்து சமையல் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் எதுக்கு டீம்ல இருக்கேன்? கூல்க்கா, கூல். உட்காருங்க, பேசலாம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறது பார்த்தா முடிவு எடுத்துறீங்க போலயே. ஆரம்பிச்சிட்டியா?
யார்கிட்டயும் இதை பத்தி பேசவே இல்லை, இப்பதான் சொல்றேன். நான் இல்லனா இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்க முடியுமா? கடவுளே, என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? காசு இருந்தால் மட்டும் சேனல் வளர்ந்துராது. எப்படி வளரும்? மாசானா வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இன்டர்நெட் பில் கட்டணும், சமைக்கிறதுக்கு காய்கறி வாங்கணும், பத்தாததுக்கு இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் தொடர்ந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். டீமில் இருக்கிற எல்லாரும் தான் உழைக்கணும். இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவும் உழைக்கலன்னு சொல்ல வரியா? என்ன வான்மதி இது? அன்னைக்கு அப்படிதான் அந்த கேமராமேன் இன்சல்ட் பண்ணா அதை பார்த்துட்டு இருந்த. இன்னைக்கு இவ்வளவு இன்சல்ட் பண்றா. பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நான் டீம்ல இருந்து வெளியில போயிடுறேன். சும்மா என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன் இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கும், புரிஞ்சுக்கல பத்தியா? இப்போல்லாம் உனக்கு என்னை விட யூடியூப் சேனல் ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல? அப்படிலாம் இல்ல சித்திர. பின்னாடி இருந்து ஃபண்ட் பண்ணதான் முடியும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏதோ இவ மட்டும்தான் ஃபண்டு பண்ணுற மாதிரி காட்டிக்கிறா. வைகை, ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இப்ப நடந்ததை விட்டுரு, வந்து உட்காரு. அடுத்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். ப்ளீஸ் கோச்சிக்காத. சரி, என்ன பிளான்னு சொல்லு. சமையல் வீடியோ நிறுத்திட்டு vlog பண்ணுவோம். சோ வான்மதி, சாரி, vlog பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பண்ணலாமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய கண்டென்ட் பண்ணி சரி வரலன்னு தான் சமையல் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து மாறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? நீ ஒன்னும் சொல்லி புரிய வைக்க வேணாம். இப்ப பண்றதையே பண்ணுவோம், அவ்வளவுதான். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். vlog மாதிரி ட்ரை பண்ணா நல்ல ரீச் கிடைக்கும், பெரிய லெவல்ல வர முடியும். இதுக்கு முன்னாடி கூட நிறைய கண்டென்ட் பண்ணிருக்கோம். ரீச் கிடைச்சிச்சா? வரலதான், எல்லாம் ஒரு நம்பிக்கையில தான் ட்ரை பண்றோம். 2 வருஷமா சமையல் வீடியோ போட்டு இப்போதான் 60,000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்கு. இன்னும் vlog பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதுவும் சரியா போலன்னா என்ன பண்றது? நம்ம யூடியூப் சேனலுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரே விஷயம்தான், நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. சூப்பர்க்கா. தண்ணி வேணுமா? இருங்க எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி கேட்கல, என்னன்னு கேட்டேன். எண்ணெயா? ஆபீஸ்ல எண்ணெய் இல்லையாக்கா? நல்லெண்ணெய் வேணுமா தேங்காய் எண்ணெய் வேணுமா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? அப்ப வேண்டாமா? ஸோ கொஞ்சம் சும்மா இருடா. இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது வளர்றதுன்றது சாதாரணமான விஷயமா? 4000 வாட்சர்ஸ் தானணும், மானிட்டைசேஷன் ஆகணும். எப்படி? எனக்கும் தெரியும். எல்லாரும் கமிட்மெண்ட்ல இருக்கோம். இப்போ இருக்கிற ஆஃபீஸ் செலவே சமாளிக்க முடியல. vlog பண்ணா இன்னும் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஒரு நிமிஷம். உங்க கஷ்டத்தெல்லாம் போக்கதான் அந்த ஆண்டவன் என்னை அனுப்பி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, எனக்குள்ள ஒரு மொரட்டு விளாகர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்க வேணா என் திறமையை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. உன் பேர் என்ன? ஏங்கா ஜாதகதோ பார்க்க போறீங்களா? டென்ஷனா பேசுற மாதிரி நடிச்சா நம்பிடுவோமா? என் பேரு தானே கேட்டீங்க. சங்க காலத்துல முடிசூடிய மன்னர்களுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ நம்ம வான்மதி அக்காவுக்கு உறுதுணையாக இருக்க போற இளந்திரையன் தொண்டைமான். என்னங்கா கை மூந்து பார்க்கணுங்களா? என்ன வான்மதி இது? இப்படிலாம் பண்ணா கோவம் வராம என்ன பண்ணும்? அடிச்சு போட்டுருவேன் தொண்டைமான், கொஞ்ச நேரம் சும்மா இரு. இன்னொரு வாட்டி வாயை திறந்த இருக்கு உனக்கு. யாரு vlog பண்றது? நானே தான் vlog பண்றேன். என்னது, நீயே பண்றியா? அப்ப எப்போ உன் டிசைனிங் ஒர்க் பாப்பா ஆஃபீஸ்க்கு எப்படி ஃபண்ட் பண்ணுவ? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, அதை வச்சு சமாளிப்போம்.
ஏற்கனவே சமையல் வீடியோஸ்க்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் vlog பண்ணால் எப்படிலாம் வருமோ? அதெல்லாம் பார்த்தா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க கூடாது. எது வந்தாலும் சமாளிச்சு தான் ஆகணும். எல்லா முறையும் என்ன நம்புனீங்க, இந்த ஒரு முறை நம்புங்க ப்ளீஸ். எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா இவ்வளவு தூரம் நீ சொல்ற, அதனால பண்ணலாம். எவ்வளோ பண்ணியாச்சு, vlog ஒரு கை பார்த்துடுவோமே. தேங்க்யூ. இந்த முயற்சி நம்ம இப்ப எடுக்கலைன்னா எப்பயும் எடுக்க முடியாது. ஆமா, இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறியே, முதல்ல உனக்கு vlog பண்ண தெரியுமா? யாருக்கு தெரியும், பிறக்கும் போது எல்லாம் கத்துக்கிட்டா பிறக்குறாங்க. திறமைய வளர்த்துக்க வேண்டியதுதான். ம், சரி வான்மதி, நல்லா பண்ணு. வழக்கம் போல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுறேன். ஆமாம், தொலை தானே கொடுத்துட்ருக்க. சும்மா இரு. என்னடி சொல்றா? ஒன்னும் இல்ல. நீ பெங்களூர் எப்ப கிளம்புற? நெக்ஸ்ட் வீக். சரிங்கக்கா, எப்படியே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம். சேலரி பேக்கேஜை பற்றி அப்படியே பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா vlog எடிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு நிறைய உழைப்பு கொட்ட வேண்டி இருக்கும். உழைப்பு தானே, கொட்டு கொட்டு. இனிமே உனக்கு டீயும் பண்ணும் மட்டும்தான். என்னடி இவன் ஓவரா பேசுறான்? நீங்களும் தான் ஓவராக பேசுகிறீங்க. என்ன சொன்ன? இல்லைங்கக்கா, இந்தியா 3வது ஓவர் போடும்போது ஆரம்பிச்சிங்க, 13வது ஓவர் போயிடுச்சு, பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த காமெடி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்கக்கா. ஆக்சுவலி vlog எந்த மாதிரி பண்ண போறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் பாவை? vlogலயே நிறைய டைப் இருக்கு. ஃபுட் vlog, டிராவல் vlog, எஜுகேஷன் vlog, பியூட்டி vlog, டெய்லி ரொட்டீன் vlog, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமால, என்ன vlog பண்றது? அப்படியா? சுந்தரனா, கேமராமேன் வந்துட்டாரு. என்ன வன்மதி, ஆஃபீஸே ஒரே கொண்டாட்டமா இருக்கு. நான் உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு வான்மதி அக்காவோட பிறந்த நாள். அப்படியா? என்னண்ணா, வான்மதியை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சீக்கிரமா வர சொல்லியிருந்தேன்ல. சாரி வைகை, மறந்துட்டேன். சாரி வான்மதி. பரவாயில்லண்ணா. அதுவும் இல்லாமல் காலைல சீக்கிரமாக தான் கிளம்புனேன், பட்டு வர வழியில் ஒரே டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அப்போ இன்னைக்கு ஷூட் இல்லை. என்ன வான்மதி, நாளைக்கு பருப்பு பாயாசம் எடுத்துடலாமா? இனிமே சமையல் வீடியோ நிறுத்திட்டு vlog எடுக்க போறோம். ஓ சூப்பரு, நாளைக்கு தூள் கிளப்புறோம், ஓகேவா? ம், கிழிச்சுட்டு தான் வேற வேலை பாப்ப. ஏண்டி? மதி, எனக்கு இந்த ஆளை சுத்தமா பிடிக்கல, வேலையை விட்டு அனுப்பு. என்னாச்சு? அதெல்லாம் கேட்காத, எனக்கு பிடிக்கல. என்னன்னு காரணம் சொன்னா தானே தெரியும். ஒரு நான்சென்ஸ வேலைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன காரணம்னு கேக்குறீங்க? நான்சென்ஸா? யாரை பார்த்து நான்சென்ஸுங்கிற? ம், உன்னதான். சித்திர, என்ன மதி, மறந்துட்டியா? அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு இது என்ன ஆபீஸா இல்ல சத்திரமா? அன்னைக்கு அப்படிதான் வந்து இவன் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இது டீமுக்கு அழகா? நான் பேசிட்டேன்டி, எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாராம். அவன் சொல்றத நீயே நம்பிக்கிட்டு இரு. எனக்கு சுத்தமா இந்த ஆளோட ஆட்டிடியூட் பிடிக்கல. உனக்கு என்ன பிரச்சனை? மதியோட ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன். இல்லனா என்ன பண்ணுவ? அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன ஹெல்ப்? நிறைய ஷூட்டிங் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ₹10,000 இருக்கு. மிஞ்சி போனா 2-3 ஷூட் ஃப்ரீயா நடந்திருக்குமா? எடுத்துட்டு போக சொல்லு. இந்த ஆளை நான் திரும்ப பார்க்கவே கூடாது. அண்ணா, இங்கே பாரு வான்மதி, இந்த சேனலுக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீ
இந்த சேனலில் ஒரு ஓரமாக ஒட்டிட்டு இருக்க ஒரு அட்டைப்பூச்சி. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஆஃபீஸை விட்டு போயிட்டே இரு. என்ன வராதன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வீடியோகிராஃபர், அத ஞாபகம் வச்சுக்கோ. கோவத்தை கலப்பாத, அப்புறம் அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறேன். என்ன வன்மதி பார்த்துட்டு இருக்க? இன்னும் என்ன அசிங்கப்படுத்துற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பியா? என்னண்ணா இப்படி பேசிட்டீங்க? உங்க மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன். தயவு செஞ்சு இனிமே ஆஃபீஸ் பக்கமே வராதீங்க. என்ன மதி சொல்கிற? 1000 தான் இருந்தாலும் அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். போதுமா? நான் காலில் கிடக்கிற தூசி கிடையாது. யார் தூசின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். பொறுக்கிட்டு போவோம் பணத்தை. யாரடி பொறுக்கிட்டு போ? யார பார்த்து டீன்னு சொல்ற? செருப்பு பிஞ்சிரும். சித்திர ஏன்டி? நீ சும்மா இருடி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வான்மதி. ஏதோ vlog ஆரம்பிக்கிறதா சொன்னல, ஆல் தி பெஸ்ட். சொல்லுப்பா. சரி. ஆமாம், ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்னடா இவ்வளோ நாள் கோமால இருந்தியா? சொல்டா. நீ பொறுப்பான பையன் தானே பம்பாய் அமுச்சு வச்சேன். அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி. என்ன இழுத்துச்சா? எனக்கு இல்லைண்ணே. ஊர் பேர் தெரியாத இடத்துல யாருக்கு இழுத்துச்சு? இங்கே பாரு, ஊருக்கு வேணால் நீ நல்லவனாக இருந்துட்டு போ, அது பிரச்சனை இல்லை. முதலாளிக்கு நல்லவனாக இருக்கணும்ல. நீ பண்ண வேலைக்கு பம்பாய்க்காரன் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான். உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாதுண்ணே. எனக்கு தெரியும், அதனால தான் உரைக்குது. மன்னிச்சிடுங்கண்ணே. இனிமேல் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நீ மேரேஜ் ஆர்டருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சிருந்தா உனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்காத மாதிரி பண்ணியிருப்பேன். நீ நல்ல பையன்றனால உன்னை விடுறேன். ஆனால் ஒன்று, இனிமேல் இந்த பக்கம் ஆர்டர் கேட்டு வந்துடாத.